ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 2 2022 கொஷின் ஆன்சர்ஸ் பார்த்தீங்களா? அதில் கரண்ட் அஃபேர் எங்கேருந்து கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற கொஷின்ஸ் தான் நம்ம எல்லாருக்கும் நிறைய பேருக்கு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நான் இது வந்து குரூப் 2 லாஸ்ட் இயர் நடந்த இங்கே பாருங்கள் 22ல் நடந்த குரூப் 2ஓட கொஷின்ஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் நடந்த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து இப்போ ஒரு புக்ஸ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த புக்கில் வந்து அப்படியே இதுலேருந்து ஒரு 4, 5 கொஷின் படித்த வரைக்குமே ஒரு 4, 5 கொஷின்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய பேஜஸ் இருக்குது. நான் இன்னும் நிறையா படிக்கல. பட் இருந்ததை உங்களுக்கு டக்குன்னு ஷேர் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் டைம் நமக்கு கொஞ்சம் தான் இருக்குது. குரூப் 2க்கு 1.5 மாதம் தான் இருக்குது. ஸோ வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தா கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் வித் ப்ரூஃபோட உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். 2021ல் நீதியரசர் டி முருகேசன் குழு டேஷ் காரியத்தை ஆராயப்பட்டது. ஓகேங்களா? இந்த கொஷின்ஸ்லாம் நான் எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியாது. இந்த புக் எடுத்திருக்கேன் பாருங்கள். இதை நான் படித்தேன். இப்போதைக்கு நான் ரீசெண்டாக கொஞ்சம் கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு வந்தேன். அப்போ தான் பார்த்தா இது அப்படியே அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீதிபதி முருகேசன் ஆணையம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருங்க ஒரு நிமிஷம். 2020-21 கல்வியாண்டில் தொழிற்கல்வி படிப்புகளில் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்களின் சதவீதம் அறிய. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா? இது அப்படியே இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்ப்போம். உலக இளைஞர் திறன் தினம் கொண்டாடப்படுகிற நாள். இது புக்கில் எங்கே இருக்குன்னு எனக்கு உண்மையாகவே தெரியல. இந்த புக்கில் இது இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து மந்த் வைஸாக கொடுத்துருக்காங்க. ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் என்னென்ன மந்தில் என்னென்ன டேஸ் நம்ம வந்து இது பண்ணுவோம், என்னென்ன நாட்கள்ங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த உலக இளைஞர் திறன்கள் தினம் அப்படிங்கிறது ஜூலை 15ல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி எல்லாமே வந்து மேக்ஸிமம் இந்த கொஷின்ஸ்லேருந்தே இருக்கிறத பற்றி எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்த குரூப் 4ல் கூட கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? மாநில விலங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கில் பாருங்களேன். ஒவ்வொரு ஸ்டேட்டோட என்னென்ன மாநில விலங்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஸ்டேட் கொடுத்து அந்த ஸ்டேட்டோட விலங்குகள், பூ, இது எல்லாமே நமக்கு வந்து மரங்கள், இது எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நிறைய பேஜஸ் இருக்குது. நம்ம குரூப் 2க்கு எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத எடுத்து நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். 2021ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட நிதி ஆயோக்கின் சுகாதார குறியீட்டின்படி ஆகிய முதல் 3 இடங்களை பிடித்த மாநிலங்கள்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது அப்படியே பாருங்கள். 2021 ஆண்டின் மிக சிறந்த மாநிலங்கள், அதாவது அந்த PAIன்னு கொடுத்துருக்காங்க, பப்ளிக் அஃபேர்ஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் பாருங்கள். கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கானா, இந்த 3மே அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ இந்த புக்கை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அப்போ மேக்ஸிமம் வந்து இதுலேருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கரண்ட் அஃபேர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நார்மல் கொஷின்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா அந்த வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர் மட்டும் இல்லைங்க, ப்ரீவியஸ் இயர் என்னென்ன இருக்கோ அதையும் நமக்கு எக்ஸாம்பிளாக கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னை மாநிலம் எப்போ உருவாக்கப்படுது அப்படின்னா இப்போ இருக்கிற இப்போ என்னென்ன புதிய மாநகராட்சிகள் உருவாக்குறாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டு, ப்ளஸ் அதோட ஃபஸ்ட்டு என்னென்ன மாநிலங்கள் ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்த வருஷம், ஸோ அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ நம்ம படிச்சுட்டு ஒரு தடவை வந்து இது ரீகலெக்ட் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்த வரைக்குமே எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ இது வந்து 22ல் நான் வந்து ஜஸ்ட்டு இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி இது எல்லாமே கொடுத்துருக்கறனால நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துப்போம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக கொஷின்ஸ் பேப்பர் எல்லாமே 21, 22, 23 இந்த மாதிரிலாம் கேட்குறதுனால ஸோ இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு தடவை பார்த்துக்கலாம், பேசிக்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை நான் எடுத்தேன். இல்லை பார்த்த வரைக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு இது வேணும்னா நீங்கள் வாங்கி படிச்சுக்கோங்க. மனோரமா இயர் புக் 24ல் இந்த புக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நான் ஷாப்பில் போய் கேட்டேன், இது அவைலபிளாக இல்லை, லைப்ரரியில் இருந்துச்சு. ஸோ அந்த கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்து நான் பார்த்தேன், இங்கே ஆன்லைனில் எனக்கு கிடச்சிருக்கு. ஒருவேளை உங்களால் வாங்க முடியலைன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருக்கேன், எனக்கு வந்துடும். டெய்லி வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் இது வீடியோக்காக கிடையாதுங்க, நான் வந்து படிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ நான் சில இம்பார்ட்டன்ட் குரூப் 2 பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேருங்கிறது பெரிய ரோல் பண்ணும். அதில் நிறைய கொஷின்ஸ் வரும், நமக்கு மெயின்ஸுக்கு வரும், ப்ளஸ் இதுக்கும் வரும். அப்போ வந்து நம்ம நிறைய வந்து கேதர் பண்ணி படிக்கணும். அதில் தான் நம்ம டாப்பில் நம்ம போக முடியும். ஓகேங்களா? உங்களால் வாங்க முடியும்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி படிச்சுக்கோங்க. அப்படி இல்லை உங்களால் முடியலன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் ஆர்டர் போட்டிருக்கேன். எனக்கு இன்னொரு நான் சென்னைங்கிறதுனால எனக்கு 2-3 டேஸ்லேயே எனக்கு வந்துடும். ஓகேங்களா? வந்த உடனே டெய்லி வந்து ஒரு 10 மினிட்ஸ் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக் நான் என்ன படிக்கிறேனோ
அதை வந்து உங்களுக்கு நான் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி போடுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. நீங்கள் ஜஸ்ட் ஒரு நாளில் ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அந்த இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம இதுலேருந்து தான் வரும் அப்படிங்கிறத நம்ம ஃப்யூச்சர்லேயும் சொல்ல முடியாது. பட் இதுலேருந்து நமக்கு படிக்கும்போது ஒரு ஐடியாலஜி கிடைக்கும். ஓகேங்களா? சில விஷயங்களை நம்ம ஒமிட் பண்ணலாம். மேபி நிறைய நம்ம படிக்கும்போது நமக்கு தெரியாத கொஷின் வரும்போது தெரிஞ்ச கொஷின்லேருந்து நம்ம ஒமிட் பண்ணலாம். அதுக்கு கூட ஸோ நம்ம அதுமாரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புக்கில் வந்து ஒரு 5, 6 உயர்நீதிமன்றங்கள் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் ஸ்டார்டிங்லேருந்து எந்த எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணது, எந்த இது அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. அப்படி படிக்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டும் நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரீசெண்டாக என்ன இருக்கிறதும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? குரூப் 2 பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கரண்ட் அஃபேருங்கிறது ரொம்ப டாப்பில் இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம நிறைய வந்து படிக்கணும். நீங்கள் வந்து இது உங்களுக்கு நான் வந்து ஒரு இதாக காட்டுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு டவுட்ரு புக்கில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது, என்னென்ன இது உங்களுக்கு தெரியணுங்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக வாங்குறதுனா வாங்கிக்கலாங்க. ஆன்லைனில் தான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அமேசானில். ஓகேங்களா? மனோரமா இயர் புக் 2024 தமிழ்னு இது இங்கிலீஷ் நிறையா இருக்குது, தமிழில் வந்து இருக்குது. தமிழில் வந்து இருக்குது. நீங்கள் வேணும்னா ஆர்டர் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் தாராளமாக வந்து யூடியூப்பு என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் டெய்லி இந்த புக் வந்ததுக்கப்புறம் இன்னும் 2, 3 டேஸில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் டெய்லி நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ போடுறேன். இம்பார்ட்டன்ட் டாபிக் எல்லாம் நம்ம எல்லாருமே சேர்ந்து படிப்போம். ஓகேங்களா? ஸோ நிறைய டீட்டெயில்ஸை வந்து நம்ம கேதர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வேறு இந்த டீட்டெயில்ஸில் என்ன இருக்குது? ஸோ உங்களுக்கு வேறு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து என்ன கேட்டுட்ருந்தீங்க அப்படின்னா புக்ஸ் எங்கே கிடைக்குது, புக்ஸ் எங்கே கிடைக்குதுன்னு. நான் வந்து சென்னையில் இருக்கிறேங்க. ஸோ சென்னையில் வந்து நிறைய இடத்துல புக் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் பக்கத்தில் மூர் மார்க்கெட்டுன்னு சொல்லி இருக்குங்க. அங்கே போனீங்கன்னா எல்லா புக்ஸுமே கிடைக்கும். ஓகேங்களா? ஓல்டு புக்ஸும் இருக்கும், நியூ புக்ஸுமே அவைலபிள் இருக்குது. ஓரளவுக்கு ஓகே தான் புக்ஸு. ஓகேங்களா? நான் அங்கே தான் வந்து இப்போ 11th 12th பாலிட்டி புக் எல்லாமே வாங்கினேன். சிறப்பு தமிழ் மட்டும் வாங்கினேன். அது கொஞ்சம் ரேட் அதிகமாக சொன்னாங்க. மற்ற எல்லா புக்குமே உங்ககிட்ட இல்லை, கண்டிப்பாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சி தான் படிக்கிறீங்க, குரூப் 4 குரூப் 2 எல்லாத்துக்குமே நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக புக்கு வாங்கிக்கோங்க, பெஸ்ட்டு. நிறைய பேர் எங்கெங்கன்னு கேட்டிங்க, அதனால சொல்கிறேன். சென்ட்ரல் பக்கத்தில் மூர் மார்க்கெட். ஓகேங்களா? கூகுளில் போட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.